இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி மேம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? பட் இருந்தாலும் நேரமும் காலமும் நட்சத்திரமும் கோளும் சரியில்லை அப்படின்னா எப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா மனசு வரும். அது பாத்தீங்கன்னா தைரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் 6ஆம் மாசம் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ராகு முதல்ல சதய நட்சத்திரம் அவரோட ஓன் நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அந்த ஹீரோ பாரு இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கடைசியில நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அதனால நம்மளும் கஷ்டப்படுறோம், அவரை மாதிரி நம்மளும் கஷ்டப்படுறோம், அவரை மாதிரி நம்மளும் பெரிய ஆளாகும் அப்படின்ற ஒரு மாயையே நம்மளுக்கு ஏற்படும். இது நியாயம், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம அவங்களை கைட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, உஷாரா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாரோட வாழ்க்கையும் பர்சனல் வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு, தமிழ் நியூ இயர் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த தமிழ் நியூ இயருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு, இந்த வருஷம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம், இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது எந்தெந்த விஷயங்கள்ல? பொதுவாக பாத்தீங்கன்னா மேடம், இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் தான் இப்ப நிறைய ராசிகளுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருந்து அவங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்லாம். அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கு அவர் கண்டிப்பா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு சனி பயிற்சி ஆனதுல இருந்து. இப்ப இந்த 6 ராசிகளும் யாராவது ஒரு ஜோதிடர்கள் நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும். ஆமா, ஒரு ஆசையில இருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டாவது நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படின்ற ஆசையில இருக்காங்க. இப்ப மக்களோட மன திருப்திக்காக, மனசாந்திக்காக நம்ம சொல்லல, உண்மையாவே எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6 ராசியும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருக்காரு. இருந்தாலும் குரு பயிற்சியாக போகுது மேடம். 1/6/2026 குரு பயிற்சி ஆகுது. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துல பயிற்சியாக்கி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. ரொம்ப உக்கிரமா இருந்த சனி சாந்தமாயிடஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ராசியும் கெடுக்க போறதில்ல. இந்த 6 ராசியும் முக்கியமா கெடுக்க போறதில்ல. பாக்கி இருக்கிற 6 ராசிக்கு அவர் ஆல்ரெடி நல்லது தான் செய்ய போறாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மேடம். நீங்க சொல்றதை கேட்கும் போதே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான தனிப்பட்ட பலன்களை பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி மேம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அஷ்டமத்து சனி என்ன மாதிரி கெடுபலன்கள் கொடுப்பாரோ அதில் பகுதி அர்த்தாஷ்டம சனி கொடுப்பாரு. ஆனால் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் மாதம் குரு பயிற்சி நடக்க போது, குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட போகுது. அப்போ அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா 50% கெடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, குரு பார்த்துட்டாரே, கட்டுண்டு கிடக்கிற நான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் சனி பகவான் இருப்பார். இது ப்ளஸ் தான். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இல்லையா, அப்போ குருனோட பார்வை அகலாது விலகாது சனி மேலே இருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் அப்படி இருக்காதே. குரு பகவான் நடுவில் வக்ரகதி அடைவார். அவரோட பார்வையினோட பலம் இழக்கும். அப்போ சனியினோட ஆட்டம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரக்கம் முளைக்கும். அவர் ஆரம்பிப்பார் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க அப்படின்னு சொல்லலாம். குரு அதிசாரமா போயிட்டு வருவார். அந்த அதிசாரமா போற காலகட்டம் அவருக்கு நல்ல பெருசா ரக்கையே முளைக்கும். கருடன் மாதிரி பயங்கரமா பறக்க ஆரம்பிப்பார். அப்ப நம்மள வச்சு செய்வார்லாம். அப்ப சனிக்கு அப்படின்ற மரியாதை எப்பயுமே நம்ம கொடுக்கணும். சனிக்குன்னு எப்படி மரியாதை கொடுக்கலாம், எந்த விதத்துல நம்ம பயபக்தியோட இருக்கலாம்? பெரிய லெவல்ல கடன் கொடுக்காத, கடன் வாங்காத, ஆரோக்கியத்துல எப்பயுமே கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நம்மளுக்கு நல்ல வசதி இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்குன்னு மற்றவங்களை துச்சமா நினைக்காது. எல்லாருக்கும் கடவுள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். நமக்கு ஒன்று கொடுத்துருக்கானா அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். நம்ம ஆல்வேஸ் சுப்பீரியர் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வேண்டாம். பொதுவாக தனுசு அப்படி கிடையாது மேடம்.
பட் இருந்தாலும் நேரமும் காலமும் நட்சத்திரமும் கோலும் சரியில்லை அப்படின்னா எப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா மனசு வரும். ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியல அப்படின்னு பகவான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆக இந்த 5 விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் மேடம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 3ஆம் பாவம், முயற்சி ஸ்தானத்துல ராகு. அது வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 6ஆம் மாதம் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ராகு வந்து முதல்ல வந்து சதய நட்சத்திரம் அவரோட ஓன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அப்போ ராகுனோட பவர் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது. ஆகஸ்ட் 2 அவிட்டத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். சரிங்களா? அப்போ செவ்வாயினோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகுனோட ஆட்டம் ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயத்த நான் வந்து முடிவு பண்ணி இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட குறிக்கோள், இதுதான் என்னோட லட்சியம், இதுக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒன்றுத்துல ஸ்டிக் ஆன் பண்ணுவேன். அது நம்மளுக்கு தப்பானதாக இருக்கும். எதை அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ அது தவறான முடிவா தப்பானதாக இருக்கும். மேக்சிமம் தப்பானதாக போய் முடியும். அதை வந்து தப்பானதை வச்சு நீ தீவிரமாக முயற்சி பண்ணுவேன். புரியுதுங்களா? ஒருத்தவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. சுக்கிரனே கெட்டு போயிருப்பா. சுக்கிரனை பற்றி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஜோதிடத்தில் சில விதிகள் பல நூறு விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா விதிகளையும் கம்பேர் பண்ணி எல்லா விதி விலக்குகளையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு உனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. நீ நடிச்சா நல்லா இருக்க மாட்டேன். உன்னோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ உணவு சார்ந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கிடையாது. என்னோட எய்ம் இதுதான், என்னோட ஆம்பிஷன் இதுதான், நான் நடிக்க தான் நடிப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த சினி ஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் நீ கடைசி வரைக்கும் நிற்பேன். இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் பண்ணுறது இந்த 3ல் ராகு நம்மளை ஸ்டிக் ஆன் பண்ண வைப்பான். பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பான். அந்த ஹீரோ பாரு இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கடைசியில நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அதனால நம்மளும் கஷ்டப்படுறோம், அவரை மாதிரி நம்மளும் கஷ்டப்படுறோம், அவரை மாதிரி நம்மளும் பெரிய ஆளாகும் அப்படின்ற ஒரு மாயையே நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ இதில் கவனம் அப்படின்ற தேவை. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க பொருத்தி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் கேத்து இருக்காரு மேடம். வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய பிராப்தம் உண்டு. வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் வந்து பிஆர் வாங்குறதுக்கு, வெளிநாட்டில் வீடு கட்டுறதுக்கு, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கு இப்படி நிறைய பிராப்தம் உண்டு. அப்பாக்கும் இவங்களுக்குமான இடைவெளி பெருசாக போயிடும். ஐயோ எங்கள் அப்பா நான் கடைசி வரைக்கும் பார்க்காமே போயிட்டேனே, எங்கள் அப்பா கடைசியில் என்கிட்ட உருக்கி ரொம்ப பாசமாக கண்ணே உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டார், நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு வெளிநாட்டு மோகத்தில் எங்கள் அப்பானோட ஒரு பாசத்தை நான் வந்து இழந்துட்டேனே, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை அப்படின் போது நான் வந்து பக்கத்தில் இல்லையே, எனக்கு பணம் தானே முக்கியமாச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா வந்து பாருங்க, அந்த ஹெல்த் இஷ்யூஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய பேருக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மேடம், சுய ஜாதகமும் அப்பானோட ஜாதகமும் அதுக்கு இருக்கணும். அப்பானோட ஜாதகத்துல மாரக தசையா இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி வருத்தப்பட்டவங்க நம்ம எத்தனை பேரை பார்த்து, நிச்சயமா பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது. எங்க அப்பா இருக்க வரைக்கும் நான் எங்க அப்பாக்கு மரியாதையே கொடுக்கல, எங்க அப்பா செத்த பிறந்த எங்க அப்பனோட மரியாதை தெரியாது கேட்டதுக்கு அப்புறம் சூரியன் எங்க அப்பா மாதிரி யாரை பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உருகி வந்து பழகுறேன். எங்க அப்பா மாதிரி ஆயிடுமா, எத்தனை பேரை வேணாலும் அப்பான்னு சொல்லலாம், என்னோட சொந்த அப்பா மாதிரி வருமா? ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். அப்பானோட ஹெல்த்தில் கவனம் வேணும். அப்பானோட உறவு முறையில் கவனம் அப்படின்றது வேணும். காசு பணம் என்னைக்குனாலும் சம்பாரிச்சிக்கலாம், உறவை சம்பாரிச்சிக்க முடியாது. முக்கியமாக அப்பா அம்மான்ற உறவை சம்பாதிச்சிக்க முடியாது. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 8ல் போகிறாரு மேடம். ராசி அதிபன் 8ல் போய் மறைகிறாரு. உச்சம் பெற்று இருந்தாலும் அவரோட பார்வை உச்ச பலமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த 8ல் குரு அஷ்டமத்து குரு அப்படின்னும் போது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குன்னா வெளியே தெரியறதுக்கான காலகட்டம். இது வரைக்கும் இல்லைங்களேங்க, வர்றதுக்கான காலகட்டம். ரெண்டுமே இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். எல்லா தனுசுக்குமே வந்துருமா அப்படி கிடையாது மேடம். நம்ம எத்தனையோ பேரை ரோட்ல கடந்து போறோம், எல்லாரையுமே நம்மளுக்கு பிடிச்சிருதா? இல்ல. யாரையும் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அடடா நம்ம மனசு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது, நம்மளுக்கு பிடிக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே வருமா? கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஜாதகத்திலயும் பிராப்தம் இருக்குன்னா கண்டிப்பா வந்துடும். அந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், நிறைய கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு யாரோ நல்லா பேசினா கூட நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அது அவங்களுக்கு நியாயமா கூட இருக்கலாம். நீ வந்து இது நியாயம், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து அவங்களை கைட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாரோட வாழ்க்கையும் பர்சனல் வாழ்க்கையை வந்து விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கப்பா, மாட்டிக்காதீங்க. இருக்கிற பிரச்சனையில இதை வேற எடுத்து போட்டுக்கணும். ஆல்ரெடி ஒரு ஜாங்கிரி பிரச்சனை உனக்கு இருக்கு, 10 ஜாங்கிரி பிரச்சனை நீயே சேர்த்து போட்டுக்கிற அப்படின்ற மாதிரி விஷயம் வேண்டாம். இதுல கவனம் வேணும். பெண்களா இருக்காங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானமும் மேடம் 8ஆம் பாவம் அப்படின்றது கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி நம்மளுக்கு பூர்வீக சொத்து 10 மரபு வழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுல கவனம் வேணும். நிறைய பேர் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தந்த்ரா போறேன்,
நான் தாந்திரிகத்துல போறேன், எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, பிளானட் சரியில்லை, எனக்கு எதிர் வீட்டுக்காரி தான் எனக்கு சூனியம் வச்சுட்டா அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணிப்பாங்க. நினைச்சுப்பாங்க முடிவு பண்ணி தானாவே. ஆமா, சம்பந்தமே இல்லாம நான் வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, பூதம் இருக்குது. பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் இருக்கு, கடவுள் இருக்க மாதிரி அதெல்லாம் இருக்கிறதும் உண்மைதான். ஆனா உனக்கு இருக்கா, நீயா நினைச்சு கூடாது, உனக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்மளா நினைச்சிட்டு நம்மளா சாமியாருக்கு பின்னாடி போய் கெட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இதெல்லாம் கவனமா இருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எந்தெந்த விஷயத்துல தனுசு ராசி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. நல்ல பதிவு மேம், நன்றி. நன்றி.